வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இந்த வீடியோல இந்த இடத்துல பைப் வந்துட்டு டேமேஜ் இருக்கும். அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கப்ளிங் போட்டு ஜாயின் பண்ணுவோம். இந்த கப்ளிங் போடுறது பார்த்தீங்கன்னா, 2 டைப்ல இருக்குங்க. அதாவது ஒரு சிலர் எப்படி போடுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பைப்ப வந்துட்டு ஹீட் பண்ணிட்டு ஒரு துண்டு பைப் வச்சு பார்த்தீங்கன்னா, கப்ளிங்கா மேக் பண்ணிருவாங்க. கப்ளிங்கா மேக் பண்ணி அந்த பைப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சில் பண்ணிருவாங்க. அதே இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட போகிற டைப் தான். என்ன அப்படின்னா, பைப்பை நல்லா ஹீட் பண்ணிருவாங்க. அப்பா இப்போ ஹீட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அதே டைமில் நான் பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பில் வந்துட்டு பிவிசி சால்வெண்ட் அப்ளை பண்ணிருவேங்க. அந்த ஹீட்டில் இருக்கும்போது அப்படியே நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அந்த பைப் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிடலாங்க. அதே போல் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி கப்ளிங் வந்துட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, இதே போல் ஹீட் பண்ணி நீங்கள் டைரெக்டாகவே வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பைப் வந்துட்டு ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. மீடியம் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா அதிக ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பைப் பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவடைஞ்ச மாதிரி ஏறும். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் வரும். இந்த மாதிரி போடும்போது அந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோடு சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.